ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவுக்கு பார்த்தோம்னா கபிலன் இந்த மாதிரிக்கு ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு ஐலி ஓடோடி வந்துடவும் அப்போ சிவாவோட நிலைமையை பார்த்ததுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனதுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அப்போ உடனே ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தான் யாருங்கிற உண்மையை போட்டு அவங்க உடைச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக சிவாவை அழைச்சிட்டு போகவும் அப்போ ஐலி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்லுதாங்க, அதாவது சிவாவுக்கு இந்த மாதிரிக்கு குரூப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ஐலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ ஐலி அதாவது இந்த மாதிரிக்கு ஒரு குரூப் வேணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு விளம்பரம் மாதிரிக்கு கொடுக்கவும் அப்போ அது உதய பெருமாள் பார்க்குறாங்க. பார்த்ததுமே எனக்கும் அதே குரூப் தானே அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் அங்கே வராங்க. வந்ததுமே எனக்கு அந்த குரூப் தான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்கள உதய பெருமாள் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ நான் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஐலி அங்கே இல்லாதனால உதய பெருமாளை கவனிக்கல. அதே நேரத்தில் உதய பெருமாள் போகிறத பார்த்துட்டு கபிலனுக்கு சந்தேகம் வருது. அதனால் கபிலன் உதய பெருமாளை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ உதய பெருமாள் சிவாவை பார்த்ததுமே இவருக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. சிவாவை பார்த்ததுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை அப்படின்ட்டு உதய பெருமாள் அதிர்ச்சி அடையவும் அடுத்தது பார்த்தோம்னா உதய பெருமாள் அங்கே கண்கலங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே கபிலன் பார்த்தோம்னா உதய பெருமாள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள் பொய் சொல்லவும் அப்போ கபிலன் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சிவாவுக்கு இந்த குரூப்பை ஒரு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கபிலன் உதய பெருமாளை பற்றி எல்லா ஆதாரத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது உங்களுக்கு சிவா உங்கள் பையனா, அப்போ சிவாவோட அப்பா நீங்கள் தானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே செல்வநாய்க்கும் இந்திராணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உதய பெருமாள் சொல்லியிருந்தாங்க, உண்மையிலே நான் கொடுத்தது உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சிவாதான்னு சொல்லி தெரியாது. இந்த மாதிரிக்கு என் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்தது, அதனால தான் யாருன்னு தெரியல, ஆனாலும் எனக்கு அந்த குரூப் தான் சொல்லிக்கிட்டு நான் கொடுக்கறதுக்காக போனேன். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா தான் அது யாருன்னு சொல்லி நான் பார்க்கணும் சொல்லிட்டு போகும்போது தான் சிவான்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க சொல்லி அவங்க மாற்றிருந்தாங்க. இதனால செல்வநாயகியும் அப்படி நம்பிடவும் அப்போ கபிலன் மட்டும் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட கையங்கடமாக மாட்ட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அப்போ ஐலி அழுதுகிட்டே இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வந்தனால இப்போ ஒன்றும் பயம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கண் முழிச்சிருவார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஐலி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிடவும் அப்போ ஐலி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சிவா ஐலி நீ அழாத ஐலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு 2 நாள் ஆயிடுது. அப்போ அவங்க டாக்டர் இவங்களை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஐலி சிவாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. உடனே பார்த்தோம்னா கபிலன் சிவாவை பார்த்ததுமே அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஐலி சொல்கிறாங்க, அங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கு அப்படிங்கும்போது என்ன வந்தது வராதமா என்ன போட்டு மிரட்டிட்டு இருக்கிற, இதுதான் சொன்னது யாருக்கிட்டே இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஆட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கவும் உடனே ஐலி சிவாவை நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு கபிலனை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இவரோட இந்த நிலைமைக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அப்போ அவங்க சத்தம் கேட்டு ரித்திகா, செல்வநாயகி, இந்திராணின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. இந்திராணி சிவாவை பார்த்ததுமே சிவா நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பரவாயில்லக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வநாயகியும் ரித்திகாவும் அவங்க கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறாரு, ஆனால் இவன் என்னன்னா இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவரோட இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கபிலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அவன் எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்கிறான், அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி ஏமால பழிய போட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் உடனே ஐலி கபிலன் அடிக்கிறதுக்காக போகும்போது உடனே ரித்திகா சத்தம் கொடுக்குறாங்க. அப்போ செல்வநாயகியும் தடுக்கும் போது அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஐலி நீ வந்தது வராதமா இந்த மாதிரிக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிற அப்படிங்கும்போது எங்க பாருங்க நீங்க இவன் நினைக்கிற மாதிரிக்கு இவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கும்போது உடனே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு என்ன என் பையனை பத்தி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செல்வநாயகியும் ரித்திகாவும் ஐலிகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஐலி சொல்கிறாங்க, இன்றைக்கி இவர் இந்த நிலமையில இருக்கிறாருன்னா அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி தான் கபிலன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகாவும் திட்டிட்டு இருக்கும்போது அப்போ உடனே செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படி அவனுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா யார் காரணம்னு சொல்லிட்டு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஐலி சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கபிலன் செல்வநாயகி
திட்டுறாங்க. அம்மா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இந்திராணி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் அயலி வந்தது வராதமா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணி நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அயலி வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இன்னைக்கு சிவாவுக்கு இப்படி நடந்திருக்குன்னா காரணம் அதுக்கு வந்து கபிலன் தான் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அயலி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, கபிலன் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ தேவையில்லாம கபிலன் மேலே வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது உடனே வந்து நான் தேவையில்லாமலாம் சொல்லிட்டு இருக்கல, நான் ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆதாரம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது கபிலனோட வாட்ச் வந்து கீழே விழுந்து கிடந்தது. சிவாவுக்கு இந்த மாதிரிக்கு நிலைமை ஏற்பட்டுச்சுல அந்த இடத்துல பார்த்தோம்னா கபிலனோட வாட்ச் இருக்கவும் அந்த வாட்ச் வந்து அயலி எடுத்து வச்சிருப்பாங்க. இது கபிலனோட வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணிகிட்ட காட்டவும் இந்திராணியை அந்த வாட்சை வாங்கிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா இந்திராணி தான் அந்த வாட்சை வந்து கபிலனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதனால அந்த வாட்சை பார்த்ததுமே வந்து இந்திராணி அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே வந்து அயலி சொல்கிறாங்க, இப்போ மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரிதான், இந்த சிவாவோட நிலைமைக்கு காரணம் இவன் கபிலன் தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்திராணி சொல்கிறாங்க, அங்கே பாரு அயலி இது என்னன்னு தெரியாமல் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காத, சரி நான் இதை விசாரிக்கிறேன், ஆனால் நீ வந்து தயவு செய்து இந்த பிரச்சனை இதோட நீ நிறுத்திக்கோ, நானே கபிலன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயலி இருந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. சிவாவுக்கு என்னதாவது நடந்திருந்துன்னா என்னுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவும் இப்போ இந்திராணி வந்து அயலியை சமாதானப்படுத்துகிறாங்க. அயலி நீ அழாத அயலி, சிவாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, நான் இதை பற்றி நான் கபிலன் கிட்ட நான் பேசுகிறேன், ஆனால் இந்த பிரச்சனையை தயவு செய்து இதோட நீ விட்டுரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயலியும் வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அயலியும் இந்திராணியும் வந்ததுமே கபிலன் உடனே நினச்சி பார்க்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ வந்து இந்திராணி வந்து கபிலனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கபிலா நீ கொஞ்சம் தனியாவா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே செல்வநாயகி வந்து தடுத்துட்டு நிறுத்திட்டு இருக்காங்க. எங்க பாரு இந்திராணி, அவள் உங்ககிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருப்பா, அதை கேட்டுட்டு நீயும் வந்து கபிலன்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க சித்தி, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியாமே நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா அயலி என்ன பார்த்துட்டு இருக்கிற, நீ வந்து சிவாவை அழைச்சிட்டு போய் அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே அயலியும் பார்த்தோம்னா சிவாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரித்திகா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா உதய பெருமாள் பார்க்குறாங்க. அப்போ வந்து அயலி சிவாவை அழைச்சிட்டு ரூமுக்கு போகவும் சிவாவை பார்த்ததுமே உடனே வந்து உதய பெருமாள் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அயலி வந்து சிவாவை ரூமில் படுக்க வைக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு அது ஏதாவது குடிக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அயலி அங்கேருந்து போனதுமே உதய பெருமாள் வந்து சிவா இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்போ சிவா தூங்குன மாதிரிக்கு இருக்கவும் உடனே வந்து உதய பெருமாள் பக்கத்தை வந்துட்டு அவங்க தலையை அப்படியே கோதி விடுறாங்க. அப்போ வந்து உடனே வந்து சிவா வந்து கண் முழிச்சிடவும் கண் முழிச்சதுமே ஐயோ இவன் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதய பெருமாள் வந்து கையை எடுத்துருந்தாங்க. அப்போ சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பார்க்கறதுக்காக வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் போகவும் இப்போ சிவா வந்து அப்படியே அவங்க கண்லேருந்து தண்ணி வருது. என்ன இருந்தாலும் சரிதான், தன்னுடைய அப்பாவுக்கு தான் மேலே பாசம் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை நினைக்கவும் அடுத்ததான் வந்து உதய பெருமாள் ரூமை விட்டு வெளியே போகவும் இப்போ அயலி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன சிவா என்னாச்சு, அவர் இங்கே வந்துட்டு போகிறாரு அப்படிங்கும்போது உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அப்பா என்னை பார்க்கறதுக்காக வந்தார், ஆனால் நான் பார்த்ததுமே அவர் உடனே இங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லவோ என்ன இருந்தாலும் சரிதான், எங்கள் அப்பாவுக்கு எம்எல்ஏ இருக்கிற பாசத்தை நான் பார்த்துட்டு அப்படிங்கும்போது உடனே அயலி வந்து சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை உனக்கு குரூப் கொடுத்ததே அவர் தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே வந்து சிவா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அயலின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிவா இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து அயலி கிட்ட சொல்கிறாங்க, கூடி சீக்கிரமே எங்கள் அப்பா வந்து நான் தான் மகன்னு அவர் சொல்லுவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நாளுக்காகத்தானே நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து அயலி சொல்லிட்டு இருக்கவும் சரி இந்த ஜூஸை குடிங்க, குடிச்சிட்டு டேப்லெட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா இந்திராணி வந்து கபிலனை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ எதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உனக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தோம்ல, அந்த வாட்ச் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கபிலன் வந்து அந்த வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும் போது தான் கையில் வாட்சையே பார்க்குறாங்க. ஐயோ வாட்ச் எங்கே போச்சுன்னே தெரியலையே, நானும் அது கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கபிலன் சொல்கிறாங்க, அக்கா அந்த வாட்சை நான் ரூமில் கழட்டி வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா இந்த வாட்சான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து காட்டவும் இதை பார்த்ததுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.